நலம் காக்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின். கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சியுடைய 2 கண்கள் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நோயாளிகளை மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு இனிமே அழைக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அவருடைய டார்கெட்டுங்கிறது, அணுகுமுறைங்கிறது பெண்கள் வாக்குகள், குடும்ப வாக்குகளை குறி வச்சு நகர்வுகளை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. இத தோற்கடிக்கிற மாதிரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பரப்புரை முழுக்க தாலிக்கு தங்கம் திட்டத்தை அதை நிறுத்தி வச்சிட்டாங்க திமுக ஆட்சியில. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. மேலும் ரொக்க தொகையோடு பட்டுப்புடவையும் வழங்குவோம் அப்படின்னு உறுதி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மகளிருக்கான உரிமை தொகையை 1500 ரூபாயாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவை எல்லாமே பெண்கள் வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வரும் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய கணக்கா இருக்குங்க. மாறி மாறி தோற்கடிக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் முதலமைச்சரும்.